வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம போக போகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை அடுத்து ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறது, மற்ற ஏரியாவிலேருந்து எப்படியெல்லாம் போகிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை போகாமல் ஒரு ஷார்ட்கட் வழியாக உடுமலைப்பேட்டை ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறோம். அது எப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை பைபாஸ் தொடறீங்க, பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த எம்டிஎஸ் பேக்கரி வரும். அந்த எம்டிஎஸ் பேக்கரியிலேருந்து மேலே பாலம் ஏறாமல் லெஃப்ட் சைடில் பாலத்துக்கு உள்ளே திரும்பிடணும். போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நேரமாக போங்க, அப்போ தான் கிளைமேட் சூப்பராக இருக்கும். நான் போகும்போது சரியான மழை, இங்கே பாருங்க மழை செம்மையாக அடிச்சு ஊற்றுது, சூப்பராக இருந்தது. ஓகே, பாலம் ஓட்டியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நகமாம் பல்லடம் போர்டு வந்து லெஃப்ட் சைடு வச்சுருப்பாங்க. அதுக்கு நேராக உள்ளே பார்த்தீங்கன்னா திருமூர்த்திமலை அமராவதி டேம் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த வழி உள்ளே போகணும். இந்த வழி கார்லையும் பைக்லையும் போகிறதுக்கு செம பிளேஸுங்க. அப்படியே கண்கொள்ளா இயற்கை காட்சிகளாக இருக்கும், அப்படியே ரசிச்சுட்டே போகலாம். கண்டிப்பாக இது வந்து காலையில் நேரமாக போயிருங்க, அப்போ தான் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். பஸ் ரூட் வந்து உங்களுக்கு பின்னாடி அப்படியே அப்டேட் பண்ணுறேங்க. ஒரு 7-8 வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போகும். அப்படி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சேஃப்டியாக பார்த்து குளிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 9 அடி 10 அடி இருக்கும் ஆழம். தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போகுது. நீச்சல் தெரிஞ்சவங்க நல்லா குளிக்கலாம், இல்லைன்னா படிக்கட்டில் குளிக்கலாம். குளிக்கிற பிளான் இருந்துச்சுன்னா துண்டு, சோப்பு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு தெர்மாக்கோல், சின்ன கயிறு அந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த வாய்க்கால் எல்லாமே பரம்பிக்குளம் பிரதான கால்வாய். இது வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஷூட் பண்ண வீடியோஸ் இதெல்லாம். இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எரிசனம்பட்டி தாலின்னு போர்டு போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டு திருமூர்த்தி டேம் போகிற வழி. நேராக போனால் தாலி, அங்கேருந்து பார்த்தோம்னா செக் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். குறிச்சிக்கோட்டை, மானுப்பட்டி, சைப்பற்றை, அப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். நீங்கள் இந்த வழியாக ஆப்போசிட் திருமூர்த்தி டேம் வழியாக போனீங்கன்னா 20 கிலோமீட்டர் வரும் செக் போஸ்ட்டுக்கு. அது வந்து திருமூர்த்தி மலை டேமு, அப்புறம் மறுபடியும் குறிச்சிக்கோட்டை, மானுப்பட்டி, சைப்பற்றை, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து திருமூர்த்தி மலை டேம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். நல்லா அங்கே நம்ம அமனலிங்கேஸ்வரர் கோயிலை சாமி கும்பிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏழுமலையான் கோயிலுக்கு போய்க்கலாம். திருமூர்த்தி மலை டேம்லையும் அமனலிங்கேஸ்வரர் கோயில்லையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அந்த மார்னிங் இது சூப்பராக இருக்கும். நான் அங்கே எடுத்த வீடியோ கிளிப்பு இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள், அதுவும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ப்ரியராக இருந்துச்சுன்னா போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த லொக்கேஷனெல்லாம் பாருங்கள், எப்படிப்பட்ட லொக்கேஷன் பாருங்கள். ஊருப்பட்ட படம் இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அடுத்ததாக செக் போஸ்ட் பக்கம் வந்துட்டோம். இது வந்து பைக் ஸ்டாண்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே தான் பைக்கு, கார் எல்லாமே நிறுத்திட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வருது. இதுதாங்க உடுமலை டு மூணார் போகிற வழி. இப்போ காரு, பைக்கு இல்லாமல் எப்படி வர்றதுன்னா, மற்ற ஏரியாவிலேருந்து வர்றவங்க எங்கே இருந்தாலுமே நேராக வந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. உடுமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் வந்து விட்டுருப்பாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஸ்பெஷல் பஸ் இருக்கும். 20 ரூபா டிக்கெட்டு. அங்கே ஏறினீங்கன்னா ஏழுமலையான் கோயில்னு சொன்னீங்கன்னா மூணார் போகிற வழியில் வந்து இந்த இடத்துல அந்த ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் இங்கேருந்து நேராக கோயிலுக்கு போகலாம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா பைக் ஸ்டாண்டே அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் இந்த கியூ எல்லாமே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிலில் வந்து மூலவர் வந்து ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியும் உற்சவ சீனிவாச பெருமாளும் இருக்காங்க. பக்கத்துலேயும் வேணுகோபால சாமி இருக்குது. இதெல்லாம் கொண்டு போகலாம், கொண்டு போகக்கூடாதுங்கிறத பார்ப்போம். இது வனப்பகுதிங்கிறதுனால கண்டிப்பாக இங்கே செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே விடுவாங்க. இது ஏழுமலையும் கொஞ்சம் கரடுமுரடான பகுதியாக தான் இருக்குங்க. ஆனால் செப்பல் போட்டு நடந்துக்கலாம். இங்கே மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களும் விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. தாராளமாக நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ரொம்ப விலை வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஒரு 10 ரூபா தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே என்னென்னமோ செலவு பண்ணுறோம், அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக அங்கே வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகிறதுச்சுன்னா செப்பல், ஷூ, கொடை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டவலு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் கூட பிரச்சனை இல்லை. அங்கே வாட்டர் பாட்டில் வந்து 30 ரூபாங்க அங்கே கிடைக்கும். நாங்கள் போன டைமில் சரியான வெயில், மணி வந்து 11 மணி 11:30 இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் நடைப்பயிற்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு செக் போஸ்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பயிற்சியுமே இல்லாமல் திடீர்னு வந்தீங்கன்னா டைஸ் எல்லாம் லாக் ஆகிரும். நிறைய பேர்த்துக்கு அப்படி ஆச்சு, நான் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் கடையுமே சுற்றியுமே இங்கே மலைவாழ் மக்கள், புலையர் மலைவாழ் மக்கள் இருக்காங்க.
இவங்க வந்து ஆரஞ்சு, ஐஸு, ஜாதிக்காய், கடுக்காய், சீனி மிளகாய் பஜ்ஜி, மிட்டாயி, நெல்லிக்காய், காட்டு சாம்பிராணி இது மாதிரி கொஞ்சம் சில அப்புறம் மூலிகை டீ இதெல்லாமே போடுவாங்க. இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய விலையெல்லாம் இருக்காதுங்க. 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, ஆரஞ்செல்லாம் 30 ரூபா. கூறு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே நெல்லிக்காய் எல்லாமே கூறு போட்டு வச்சுருப்பாங்க. 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். சீனி மிளகாயெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. கேரளாவில் எல்லாம் 1000 ரூபாங்க. இங்கே வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கூறு. அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. ஆட்டுக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் அடர்ந்த வனப்பகுதிங்கிறதுனால வனத்தை அசுத்தப்படுத்துற மாதிரி எந்த பொருளும் எடுத்துகிட்டு வராதீங்க. பிளாஸ்டிக்கு தயவுசெய்து நீங்கள் எதை எடுத்துகிட்டு வரீங்களோ அதை அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. எங்கேயுமே போடாதீங்க. நிறைய பேர் எல்லாம் ஃபுல்லாக அத்தனை குப்பையும் அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடம் மற்ற உயிர்களுக்கு உண்டான இடம். அந்த இடத்துல போய் நம்ம வந்து அசுத்தப்படுத்திட்டு வர்றது அது ரொம்ப தப்புங்க. மற்ற கோவில் மாதிரி இந்த கோயிலுக்கு தேங்காய் பழம் எதுவும் உடைக்க மாட்டாங்க. இந்த கோயிலோட பிரசாதமே வந்து அவளும் தேங்காய் அப்புறம் கரும்பு சக்கரை இதை எடுத்துக்கோங்க. முழு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அங்கே போய் உடச்சி துருவிக்கலாம். அங்கே துருவுறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே அங்கே இருக்கும். அங்கே நிறையா பக்கம் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோலாம் கடைசியில் வரும். அவல் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ஒரு வாழை இலை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே அங்கேயே கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியலன்னா அங்கேயே கடை இருக்குது. கோயில் பக்கத்துலேயே கடை இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த ஏழுமலையானுக்கு வந்து அவல் கொடுக்குறதுல ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, கிருஷ்ணரும் குசேலனும் உஜ்ஜயினியில் வந்து குருகுலம் படிக்கும்போது சின்ன வயசில் குருகுலம் படிக்கும்போது 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவரோட குருநாதர் வந்து அவல் கொடுக்குறாரு. 2 பேரும் வச்சு சாப்பிட்டுங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து குசேலன் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருக்கு வந்து கொடுக்காம அவரே சாப்பிட்டாரு. ஆனால் வந்து அது கிருஷ்ணருக்கு தெரியும். இருந்தும் அவர் வந்து கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து அங்கே பள்ளி படிப்பு எல்லாமே முடிஞ்சு குசேலன் தன்னோட நாட்டுக்கு போகிறாரு. கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து துவாரகையில் அவர் கிருஷ்ணர் வந்து மன்னராக இருக்கிறாரு. குசேலன் கல்யாணமெல்லாம் ஆகுது. குசேலனோட மனைவி பேர் வந்து சுசீலைக்கு வந்து நிறைய குழந்தைகள் பிறக்குது. ரொம்ப வறுமையில் வாடுறாங்க. குழந்தைகளுக்கு உணவு கூட கொடுக்க முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கிருஷ்ணரை பற்றி ரொம்ப கேள்விப்படுறாங்க. அவர் அப்படியே நம்ம இந்த கதையோடு சேர்த்து இந்த இடங்களை பற்றியும் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். சுசீலை வந்து குசேலங்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து விநாயகர் கோவில். இந்த சைடு போனீங்கன்னா தீர்த்த கிணறு இருக்கும். அப்படி தீர்த்த கிணறு போயிட்டு நம்ம கை கால் கழுவிட்டு வந்துக்கலாம். இது குசேலனும் தன் நண்பனை பார்க்குறதுக்கு ரெடியாகிறாப்புல. ஆனால் வெறும் கை வீசிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு 4 படி அவல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவும் கந்தல் துணியோடு தான் போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு. தன்னோட நண்பன் வருகையை பார்க்குறாரு. இந்த கோவில் வந்து கருப்பராயன் கோவில்னு சொல்கிறாங்க, கருப்பு சாமின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வேறு சாமின்னு சொல்கிறாங்க. இது வந்து தீர்த்த கிணறு போகிற வழியில் இருக்குது. இது வந்து கன்னிமார் சாமி. இது தீர்த்த கிணறு. இங்கே டப்பாலாம் வச்சுருப்பாங்க. இந்த கிணத்துல தண்ணி எடுத்து அந்த சைடு போய் கைகள் கழுவிட்டு போய்க்கலாம், குளிச்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, கதைக்கு வருவோம். இப்போ வந்து அங்கே காவலாளியும் விடலை. அப்போ மாடத்துலேருந்து இவரும் பார்க்குறாரு, கிருஷ்ணரும் பார்க்குறாரு. தன் நண்பன் வருகையை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கட்டி அணைச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் விருந்தோம்பல் பண்ணுறாரு. நிறைய உபசரிக்கிறாரு. ராஜ மரியாதை கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு குசேலனுக்கு இந்த அவளை போய் கொடுக்குறதா வேணாமல் ரொம்ப சங்கோச்சமாக இருக்கிறாப்புல. அப்போ கிருஷ்ணர் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. சுசீலை ஏதாவது கொடுத்துட்ருப்பாளே, என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே பார்க்குற அவள் இருக்குது பாருங்கள், இதே தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. அங்கே கிருஷ்ணர் வந்து அவள் சாப்பிட இவங்களோட வறுமை எல்லாமே போகுது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. மாட மாளிகை, ரொம்ப தங்க நகைகள், உணவு பற்றாக்குறை எல்லாமே போகுது. இங்கே பார்த்தீங்களா, தேங்காய் துருவல், தட்டு, இது மாதிரி நிறைய கிடக்கும். இதெல்லாம் வெறும் பேப்பர் இலையும் தான் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் தேங்காய் துருவுனது. இது போக கோயிலுக்கு முன்னாடி நிறைய இருக்கும் பாருங்கள். ஓகே, கதைக்கு வருவோம். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிட வந்து அவங்களுக்கு வறுமையெல்லாம் நீங்கி ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. இது ஒரு கதை. இதை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இது போல் இந்த வெங்கடாச்சலபதி நம்ம கொடுக்குற அவ்வளோ பிரசாதமாக கொடுக்குறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற வறுமைகள் எல்லாமே போகும், நல்ல செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்.
இது வந்து கிணறுங்க, இது ஒரு தீர்த்த கிணறு. அது வந்து சுனை, இது வந்து கிணறு. இந்த கிணத்துல வந்து நம்ம கைகள் எதுவுமே கழுவக்கூடாது. குடிக்கிற தண்ணி. கைகள் கழுவணுன்னா பக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட்டில் மேலே போய் இங்கே மோந்துட்டு மேலே போய் நம்ம கைகளெல்லாம் கழுவிக்கலாம். இது ஒரு சிலை இருக்குது. இந்த கிணறு எவ்வளோ ஆழம்னு தெரில, ஒரு 10-12 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் துருவுறாங்க சாமிக்கு. ஒரு தேங்காய் 2 தேங்காய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நிறையா வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி திருக்கோவில். கொடிஸ்தம்பம், ஆஞ்சநேயர். இது தட்டு நிறைய நம்ம அவுள் பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். மிச்சத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்க வேண்டியது தான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம பிரசாதமாக கும்பிட்டுக்க வேண்டியது தான், சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எத்தனை எண்ணெய் போட்டு வச்சுருக்காங்கன்னு. இது வந்து மூலவரை கும்பிட்டுட்டு நம்ம இது வெளியே வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய இடம். நம்ம அந்த படல் இருக்கிற பக்கம்தான் சாமி உள்ளே போயிட்டு வெளியே வருவோம். தட்டு பாருங்கள், இது வந்து பயன்படுத்திய தட்டு. இது நம்ம வேணும்னா அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இது கழுவி பயன்படுத்திக்கலாம். அதுபோக ஆட்டாங்கல் இருக்குது, முன்னே பயன்படுத்திகிட்டு இருந்தது, இப்போ யாரும் அதை பயன்படுத்தலை. இங்கே இருக்குது பாருங்கள் ஆட்டாங்கல். மரம் இருக்குது, ஃபுல்லாக நிழலாக இருக்கும், உட்காந்துக்கலாம். இது வந்து கோயிலோட பேக் சைடு. கொஞ்சோண்டு அங்கே அவுள் வைக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் தட்டு அடுக்கி வச்சுருக்காங்க உள்ள. இது அங்கே பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்கள். அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு. இது பக்கத்துலேயே வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இருக்குது. இது இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் இடம் பிளேஸு சூப்பராக இருக்குங்க, அருமையான பிளேஸு. இது ஏழுமலை வந்து ஒரு மலைக்கு 1 கிலோமீட்டர், மொத்தம் 7 கிலோமீட்ரு. ஒரு 1.5 to 2 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம். இல்லை உட்காந்து மெதுவாக ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் ஏறிடலாம் அதிகபட்சம். அவ்வளோதான், அதுக்கு மேலே டைம் ஆகாது. சின்ன மலை தான். உட்காந்து துருவ முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நின்றுட்டு துருவுறதுக்கு அவ்வளோதாங்க. டைம் ஆயிடுச்சு. நாங்கள் மேலே வந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் இருந்தோம். அந்த கடையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை கடை போடுவாங்க, சனிக்கிழமை கடையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. சாயந்தரமாக அவங்களும் கீழே இறங்கிடுவாங்க. அப்படியே கீழே போக வேண்டியது தான். சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வர வேண்டியது தான். இது கீழே வர்ற மலை அந்த ஈவினிங் டைமில் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன பக்கத்தில் இருக்கிற அமராவதி டேமுக்கு கிளம்பியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.